மக்களை நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்கணும், அஃபிஷியலா அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான தருணங்க. செம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூமெண்ட் இதுதான். ஏன்னா பிக் பாஸோட ஃபென்டாஸ்டிக்கான மூமெண்ட் இப்போ வந்திருக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மூமெண்ட் வந்திருக்குது. ஏன்னா இதுக்கு நம்ம ரொம்ப நாளாவே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தோம். அண்ட் அதே மாதிரி நம்ம தலைவனே ஒரு போஸ்டர் போட்டாப்ல. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் சீசன் 8 விட்டு போறாரு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நம்ம பிக் பாஸ் 7லயே நம்ம சூப்பரா பண்ணியிருந்தாப்புல நம்ம மாயா கூட சேர்ந்து. அதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா மாயா கூட சேர்ந்து அப்பயும் நம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்களே, இப்போ தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு வருத்தம் தெரிவிக்க வேண்டியதாகவும் இருக்கும். அண்ட் அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு, என்ன போஸ்ட்டுன்ட்டு நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம பிக் பாஸை பற்றி நெக்ஸ்ட் அப்டேட்லாம் ஒவ்வொன்றா வரும், அதையும் மறக்காமல் பார்த்துங்க. அண்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோஸ்ட் இருப்பாரா இருக்க மாட்டாரா, கமல் அடுத்த ஹோஸ்ட் யாரு, அப்படி இப்படின்னு நிறையா யாரு கண்டஸ்டன்ட்டு அப்படிங்கிறதுலாம் நம்ம நிறைய ஒரு தெரிவிச்சுட்டு நிறைய ஒரு குழப்பத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அண்ட் அதை பற்றி தான் நம்ம கமல்ஹாசன் ஹோஸ்ட் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 8 விட்டு வெளில போறாரு. அது கன்ஃபார்மாக லீக் ஆயிடுச்சு. அண்ட் கன்ஃபார்மாக அஃபிஷியலாகவும் அவர் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் போஸ்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் என்னதான் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் இப்போ 1 by 1 சொல்கிறேன். அவர் வந்துட்டு இங்கிலீஷில் இது பண்ணியிருந்தாரு, நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் என்னன்னா, 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய எங்கள் பயணத்திலிருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறேன் என்பதை கணத்தை இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் போட்டிருக்காப்ல. முந்தைய சினிமா கமிட்மெண்டில் காரணமாக பிக் பாஸ் தமிழ் சீசன் வரவேற்கும் சீசன் என்னால் தொகுத்து வழங்க முடியவில்லை. ஏன்னா வர சீசன்ல வந்து அவர் தொகுத்து அவர் இது பண்ணி ஹோஸ்டா இருந்து இது முடியலையா, அதனால நம்ம தலைவன் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் உங்கள் இல்லங்களில் உங்கள் சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. உங்கள் அன்பை பாசத்தையும் நீங்கள் எனக்கு பொழிந்திருக்கிறீர்கள். அதற்கு உங்கள் என்றென்றும் நன்றி இருக்கிறது. பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியை இந்தியாவில் சிறந்த தொலைக்காட்சி ரியலிஸ்ட் ஷாக்கிங் ஒன்றாக மாற்றுவதற்கு போட்டியாளர்கள் உங்கள் உற்சாகமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை அடிப்படை. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாவே உற்சாகம் அந்த மாதிரி ஒரு அந்த பிக் பாஸ்னாவே ஒரு அதிர்ச்சி அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு உணர்ச்சியை கொண்டு போய் அதை ஆதரவு நம்மளாம் கொடுத்துருக்கோமா. இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் லிஸ்ட் அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் நம்ம கமல்ஹாசன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் உங்கள் புலவர இருப்பது ஒரு வளமான சங்கமாக இருந்து வருகிறது. அங்கு நான் எனது கற்றை நேர்மையாக பகிர்ந்து கொண்டேன். இதெல்லாம் தவறு. கட்டை நேர்மையாக பகிர்ந்து கொண்டதெல்லாம் தவறு. ஏன்னா அது மாதிரி ரெட் கார்டு கொடுத்ததா இருக்கட்டும், நம்ம மாயாவுக்கு ரொம்ப 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 சொம்பு தட்டினதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்துட்டு அவருக்கு நல்லது மட்டும்தான் அவர் பகிர்ந்து கொண்டாராம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காரு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. அவர் நல்லது பண்ணாரா இல்லை அப்படி பண்ணாரா அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கற்றை அனுபவத்தின் நான் எப்போதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நாங்கள் ஒவ்வொன்றும் நேரமும் செலவழித்து உங்களின் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு போட்டியாளர்களுக்கு மணிப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டியாளர்கள் ஏன்னா எல்லாம் அந்த 7 சீசனா விளையாண்ட போட்டியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாராம். அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஏன்னா இவ்வளவு நாளா இருந்து போட்டு போகும்போது 7 வருஷமா இருந்து நம்ம ஸ்பாட்டிஃபை பண்ணியிருக்காப்ல. அப்படிங்கும்போது வெளில போகும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன்னா எனக்குலாம் வருத்தமே இல்லைப்பா, எனக்கு வருத்தமே இல்லை. ஒரு 6 சீசன் நல்லா பண்ணாரு, 6 சீசன் நல்லா பண்ணாரு, நான் ஏத்துக்கிறேன். 6 சீசன் சூப்பரா பண்ணேன், நான் ஏத்துக்கிறேன். உன்னை சூப்பரா பண்ணியிருந்தேன், நல்லா பண்ணியிருந்தேன், ஃபேன்டாஸ்டிக்கா பண்ணியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் சீசன் பண்ணா பார்த்தியா, கொடுமைக்கு கொடுமை, அப்படிப்பட்ட கொடுமை. இந்த லாஸ்ட் சீசன் பண்ணது கூட அந்த சொம்பு தட்டுற மாயா கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ண அட்டிலையும் சச்ச அப்பயே நான் உணர்த்தினேன். இவனை எப்பயாவது தூக்குவாங்களா தூக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது கூட நான் யோசிச்சிட்டேன். அண்ட் கண்டிப்பா நம்ம விஜய் டிவிக்கு காதில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் அடிச்ச மணி உனக்கு கேட்டுச்சோ இல்லையா, விஜய் டிவி கேட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கதையா இருக்குது. கடைசியாக விஜய் டிவியின் அற்புதமான குழுவினருக்கும் அண்ட் இந்த நிறுவனத்தின் மாபெரும் வெற்றி அடைய செய்வதில் ஈடுபட்டு ஒவ்வொரு குழுவினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீசனை இன்னொரு வெற்றியாக இருக்கும் என நம்புகிறோம். உங்களின் நான் கமல்ஹாசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டா படிச்சுட்டு போயிருக்காரு தலைவன். ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. சுச்சோ தலைவா, நீ வெளில போயிட்டில, உனக்கு நான் மொட்டை அடிச்சு காது குத்துறையா. ஸோ பாய்.